போன வீடியோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வாட்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். வாட்டர் ட்ரீட்மெண்ட்ல வந்து ஸ்க்ரீனிங் வந்து முடிச்சுட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, செடிமெண்டேஷன் பார்க்கணும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பிளைன் செடிமெண்டேஷன். பிளைன் செடிமெண்டேஷன்னா நம்மகிட்ட ஒரு டேங்க் இருக்கும். அந்த டேங்க்ல நம்மகிட்ட தண்ணி குடிக்கிற தண்ணி வர தண்ணியில நம்ம அதில ஃப்ளோட்டிங் பார்ட்டிகல்ஸ் ஆர் ஏதாவது உள்ளுக்கு கலந்திருக்கிற கோகுலேஷன் பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அத செட்டில் பண்றோம். அது பேர் தான் செடிமெண்டேஷன் டேங்க்கு. அதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 2 டேர்ம் பார்ப்போம். விஎஸ் அண்ட் விஎஃப்ன்னு சொல்லுவோம். விஎஸ் அப்படின்னா என்னன்னா, செட்டிலிங் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். அதே விஎஃப் அப்படின்னா வந்து ஃப்ளோட்டிங் வெலாசிட்டி. அந்த இது ஃப்ளோயிங் தண்ணி வரக்கூடிய வேகத்தில எவ்வளோ வேகத்தில வருதுங்கிறது ஃப்ளோயிங் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அந்த பார்ட்டிகிள்ஸ் எவ்வளோ வேகத்தில செட்டில் ஆகுது அப்படிங்கிறது செட்டிலிங் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். எப்போதுமே நம்ம செடிமெண்டேஷன் டேங்க்ல எது வந்து அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட செட்டிலிங் வெலாசிட்டி தான் அதிகமா இருக்கும். ஏன்னா, அந்த பார்ட்டிகிள் செட்டில் ஆகுறதுக்கான வெலாசிட்டி அதிகமா இருந்தா தான் நம்மளோட பார்ட்டிகிள்ஸ் நம்ம இதில வந்து செட்டில் ஆகும். ஃப்ளோயிங் வெலாசிட்டி அதிகமா இருந்துச்சு அப்படின்னா தண்ணியோட அடிச்சிட்டு போயிரும். அப்போ எப்போதுமே எது அதிகமா இருக்கணும்? நம்மளோட செட்டிலிங் வெலாசிட்டி தான் அதிகமா இருக்கணும். அப்ப விஎஸ் கம்மியா இருக்குது. எத விட விஎஃப்போட விஎஃப்னா என்னது? ஃப்ளோயிங் வெலாசிட்டி. ஃப்ளோயிங் வெலாசிட்டி கம்மியா இருந்துச்சு அப்பன்னா, நோ செட்டிலிங். நாட் பி எ செட்டிலிங் டூ மேக் எ செட்டிலிங். அதான் செட்டிலிங் நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. நோ பி எ செட்டிலிங். செட்டிலிங் நடக்காது. அப்ப எது அதிகமா இருக்கணும்? விஎஸ் அதிகமா இருக்கணும். விஎஸ்னா என்னது? செட்டிலிங் வெலாசிட்டி. செட்டிலிங் வெலாசிட்டி அதிகமா இருந்துச்சு அப்பன்னா, அந்த இடத்துல என்ன நடக்குது? செட்டிலிங் நடக்குது. அந்த இடத்துல செட்டில் ஆவறதுக்கான ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்ப இந்த செட்டிலிங் ப்ராசஸிங் நடக்கும்பொழுது நம்மளுக்கு எந்த லாவ ஒபே பண்ணுதுன்னா, ஸ்டோக்ஸ் லாவ ஒபே பண்ணுது. அப்போ ஸ்டோக்ஸ் லானா என்ன? அதில இருக்கக்கூடிய ஃபார்முலாவ என்ன? எத எக்ஸ்பிளைன் பண்ணுது? அது எந்த பார்ட்டிகிள்ஸ்க்கு வேலிட்? அப்படிங்கிறத நம்ம கேள்வியில கேட்பாங்க. அப்போ ஸ்டோக்ஸ் லாவ பேஸ் பண்ணி தான் வந்து செட்டிலிங் அப்படிங்கிறது நடக்குது. அப்போ ஸ்டோக்ஸ் லானா என்னது? செட்டிலிங் வெலாசிட்டி ஈக்குவல் டூ G டிவைடட் பை 18 இன்டு G-1 D ஸ்கொயர் டிவைடட் பை இன்டு காமா. அப்ப G அப்படிங்கிறது என்னது? விஎஸ் அப்படிங்கிறது செட்டிலிங் வெலாசிட்டி நம்மளுக்கே தெரியும். G அப்படிங்கிறது கிராவிட்டி. G அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. கேப்பிட்டல் Gங்கிறது இந்த காமா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கைனமெட்டிக் விஸ்காசிட்டி. கைனமெட்டிக் விஸ்காசிட்டினா டைனமிக் விஸ்காசிட்டி டிவைட் பை டென்சிட்டியால் டிவைட் பண்ணா நம்மளுக்கு வந்து கைனடிக் விஸ்காசிட்டி கிடைக்கும். இது எல்லாமே நம்ம ஃப்ளூயிட்ஸ்ல வந்து தெளிவா பார்க்கலாம். அப்போ அதோட யூனிட்ஸ்லாம் பார்த்துங்க. நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னா அதோட யூனிட்ஸ் என்னது? அதுக்கு யூனிட்ஸ் கிடையாது. அதே ஆக்ஸலரேஷன் டியூ டு த கிராவிட்டி. கிராவிட்டிக்கு என்னது? மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயரு. அப்ப நம்ம அதோட எவ்வளோ வேல்யூ எடுத்துக்கோம்? 9.81 எடுத்துக்குவோம். இதெல்லாம் சம்ஸ் போடுறதுக்கு யூஸ் ஆகும். இதில ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இதான் நம்மளோட ஃபார்முலா. இது வந்து கேட்பாங்க. அப்ப ஸ்டோக்ஸ் லா வந்து என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, G/8 G-1 D ஸ்கொயர் பை காமா. இது அடிக்கடி கொஸ்டின் ஏஸ்ல கேட்பாங்க. அப்ப Dங்கிறது என்னது? டயாமீட்டர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸு. அப்படிங்கிறது டைனமிக் விஸ்காசிட்டி. டைனமிக் விஸ்காசிட்டி அப்ப பை நம்ம டென்சிட்டி போட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? கைனமெட்டிக் விஸ்காசிட்டி கிடைக்குது. இதுதான் மேல சொன்னேன். நம்மளோட ஃபார்முலா இதுதான். அப்ப ஸ்டோக்ஸ் லா நம்ம எத எக்ஸ்பிளைன் பண்ணுது? செட்டிலிங் வெலாசிட்டிய சொல்லுது. செட்டிலிங் வெலாசிட்டி அப்படிங்கிறது G/D² காமா G-1 ஓகேங்களா? அப்ப ஏயில இது வந்து இந்த ஃபார்முலா கேட்பாங்க ஏயில. இத விட வேற என்ன மெயினா கேட்பாங்கன்னா, ஸ்டோக்ஸ் லா வந்து எது வரைக்கும் வேலிட்ன்னு கேட்பாங்க. இதுதான். அப்ப 0.2 எம்எம்லேருந்து 0.002 எம்எம் வரைக்கும் வேலிட். ரொம்ப 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 முக்கியமானது ஏயில அடிக்கடி கேட்பாங்க. அப்ப ஸ்டோக்ஸ் லா எந்த பார்ட்டிகல்ஸ் வரைக்கும் வேலிட்? 0.2 எம்எம்லேருந்து 0.0002 எம்எம் வரைக்கும் வந்து வேலிட். ஓகேவா? அடுத்தது இதே மாரி நம்ம ஃப்ளூயிட்ஸ்ல படிப்போம். 2000 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா லேமினார் ஃப்ளோ. 2000 டூ 4000 அப்படின்னா இன்டர்மீடியேட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். 4000க்கு மேல போச்சு அப்படின்னா டர்பைன் ஃப்ளோன்னு சொல்லுவோம். ஃப்ளோனா என்ன? டர்பைன் ஃப்ளோனா லேமினார் ஃப்ளோனா என்ன? இதெல்லாமே ஃப்ளூயிட்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கங்க. 1 கம்மியா இருந்துச்சு அப்படின்னா லேமினார் ஃப்ளோ வந்து நம்மளோட ரெனால்ட்ஸ் நம்பர்ல அதான் REன்னு சொல்லுவோம். ரெனால்ட்ஸ் நம்பரு 1 கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து லேமினார் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். 1லேருந்து 2க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா டிரான்சிஷன் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். 2க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா டர்பைன் ஃப்ளோ. காட்டு வெள்ளத்த டர்பைன் ஃப்ளோன்னு சொல்லுவோம். தண்ணி நார்மலா ஓடுச்சு. பார்ட்டிகல்ஸ் எதுவுமே கலங்கல அப்படின்னா நம்ம லேமினார் ஃப்ளோ. 2க்கு நடுவுல வந்து டிரான்சிஷன் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வாட்டர் சப்ளை நம்ம பார்க்குறது 1 கம்மி 1 டூ 2க்கு மேல போச்சு அப்படின்னா டர்பைன் ஃப்ளோ அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்போ இதில ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். என்ன கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, அ அதாவது பிளெயின் செடிமெண்டேஷன் டேங்க்ல டு ப்ரொசீட் ரிட்டெய்னிங் வாட்டர் இன் எ பேசின் ஸோ தட் த சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் செட்டில் டவுன் அஸ் எ ரிசல்ட். எது மூலியமா அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து செட்டில் ஆகுது அப்படிங்கன்னா, கிராவிட்டி அண்ட் ஃபோர்ஸ். இது ஒரு வாட்டி ஏயில கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம செட்டிலிங் டேங்க்ல எது மூலியமா எந்த ஃபோர்ஸ் மூலியமா செட்டில் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டா, கிராவிட்டி ஃபோர்ஸ்னால தான் வந்து நம்மளுக்கு வந்து பார்ட்டிகல்ஸ் வந்து செட்டில் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்தது இந்த கொஸ்டின் வந்து ஒரு ஃபார்முலா வச்சு வரும். இந்த ஃபார்முலா நான் சொல்றேன். படிச்சதுக்கப்புறம் இந்த கொஸ்டின பார்ப்போம். இங்க வாங்க. இப்போ ஒரு ஃபார்முலா இருக்கு. லேமினார் ஃப்ளோ அப்படின்னா இந்த ஃபார்முலாஸ் கேட்டதில்ல. சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம ஓரலா எல்லாத்தையும் பார்க்கும்போது இதையும் பார்த்துறது நல்லது. ஏன்னா எத கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஆனா இன்ன வரைக்கும் இந்த கொஸ்டின கேட்டதில்ல. லேமினார் ஃப்ளோ அப்படின்னா அந்த ஃபார்முலா சும்மா 418 இன்டு G-1 D ஸ்கொயர் பிராக்கெட்ல 3T + 7T டிவைடட் பை 100. ஓகேங்களா? இது லேமினார் ஃப்ளோ. அதே டிரான்சிஷன் ஃப்ளோ வந்துச்சுன்னா ஒண்ணும் இல்ல. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 18 G-1 இருக்காது. D ஸ்கொயருக்குள்ள D மட்டும் வந்திருக்கும். மீதி எல்லாமே சேம் டிட்டோ அதே தான். அதே டர்பைன் ஃப்ளோவா இருந்துச்சு அப்படின்னா 1.8 √G இன்டு D இன்டு G-1 அவ்வளோதான்.
ஓகேவா? அடுத்தது இந்த 3 ஃபார்முலா மட்டும் சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவரைக்கும் கேட்டதில்ல. இப்ப டைப் ஆஃப் செடிமெண்டேஷன் டேங்க் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்ப 2 விதமான செடிமெண்டேஷன் டேங்க். ஒண்ணு வந்து இன்டர்மீடியேட் ஃப்ளோ பிளைன் செடிமெண்டேஷன் டேங்க், இன்னொன்னு கன்டினியூயஸ் ஃப்ளோ செடிமெண்டேஷன். இன்டர்மீடியேட் செடிமெண்டேஷன் டேங்க் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு தொட்டிக்குள்ள தண்ணிய பிடிச்சு 1 மாசத்துக்கு வைக்கிற மாரி வச்சிருப்பாங்க. அந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் ஆகும். அதான் இன்டர்மீடியேட் பிளைன் செடிமெண்டேஷன் டேங்க்னு சொல்லுவாங்க. அதாவது தண்ணிய பிடிச்சு தேக்கி வச்சுருவாங்க அவ்வளோதான். அதுக்குள்ள தண்ணி இனிமே வராது, வெளியவும் போகாது. ஆனா கன்டினியூயஸ் ஃப்ளோ செடிமெண்டேஷன் டேங்க் அப்படின்னா என்னன்னா, தண்ணி வந்துகிட்டே இருக்கும், பார்ட்டிகல்ஸ் செட்டில் ஆயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரே டிஸ்சார்ஜ் ஆயிட்டே இருக்கும். இப்ப தண்ணி வரும். ஏன்னா இதுதான் நம்மளுக்கு இப்ப இருக்க மக்களுக்கு, பாப்புலேஷனுக்கு நம்மளுக்கு கன்டினியூஸா செடிமெண்டேஷன் பண்ணா தானே நம்ம ப்ராசஸ் பண்ணி மக்களுக்கு தண்ணி குடுக்க முடியும். ஒரு ஒரு 10 லிட்டர் தண்ணிய எடுத்து ஒரு இடத்துல சேமிச்சு வச்சு, அதுக்கப்புறம் ஒரு 10 நாளைக்கு அப்படி தொறந்துட்டா, நம்மளால ரொம்ப இது சேமிச்சு வைக்க முடியாதுல்ல. அப்ப அதான் கன்டினியூயஸ் ஃப்ளோ டேங்க், இன்னொன்னு வந்து இன்டர்மீடியேட் ஃப்ளோ டேங்க். இப்ப இது யூஸ் பண்றதுல இன்டர்மீடியேட் ஃப்ளோ பிளைன் செடிமெண்டேஷன் டேங்க் இப்ப யூஸ் பண்றதில்ல. ஏன் அப்படின்னா தண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. த வாட்டர் ஹோல்ட் அண்ட் மேக் இட் செட்டில். வாட்டர் ஹோல்ட் பண்ணி செட்டில் பண்ணுவாங்க. அதே கன்டினியூஸ் அப்படின்னா நோ ஹோல்டிங் ஆஃப் அ வாட்டர். என்ன பண்ணுவோம் நம்ம இன்ஸ்டன்ட்டா வாட்டர் ஆன் எ பார்ட்டிகல்ஸ் அது வர வர நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த தண்ணி ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். இதில 2 டைப் இருக்கு இந்த கன்டினியூஸ் ஃப்ளோ டேங்க்லயே. ஒண்ணு அப்ஃப்ளோ செடிமெண்டேஷன் டேங்க், இன்னொன்னு ஹாரிசான்டல் ஃப்ளோ செடிமெண்டேஷன். அப்ஃப்ளோ அப்படின்னா தண்ணி அடியிலருந்து மேல வரும். இது இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சர்க்குலர் செடிமெண்டேஷன் டேங்க் கூட சொல்லிக்கலாம். அதே ஹாரிசான்டல் ஃப்ளோ செடிமெண்டேஷன் டேங்க் அப்ப இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ரெக்டாங்குலர் செடிமெண்டேஷன் டேங்க்னு சொல்லுவாங்க. ஒண்ணும் இல்ல தண்ணி ஹாரிசான்டலா தண்ணி வரும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப டயகிராம் கீழ இருக்கு. அதில பார்த்தா உங்களுக்கே புரியும். அப்ஃப்ளோ அப்படிங்கிறது தண்ணி கீழ இருந்து மேல வரும். இதான் வந்து அப்ஃப்ளோ பிளைன் செடிமெண்டேஷன் டேங்க்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்லைன்னா சர்க்குலர் டேங்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தண்ணி அடியிலருந்து இங்கேருந்து இப்படி தண்ணி அடியிலருந்து வரும். இதில போய் தண்ணி வந்து இப்ப பார்ட்டிகிள்ஸ்லாம் வெயிட்டா இருக்கனால கீழ செட்டில் ஆயிரும். அங்கங்க இருக்க பார்ட்டிகிள்ஸ். மேல தண்ணி வழிஞ்சு இது மாரி போயி, இதுல வந்து நம்மளுக்கு வந்து ஃபில்ட்ரேஷன் பெட்டுக்கு இது மாரி தண்ணி ஃபர்தரா வந்து அங்க போயிட்டுருக்கும். ஓகேவா? இதான் வந்து பிளைன் செடிமெண்டேஷன் டேங்க். இது மட்டும் இந்த டயகிராம் மட்டும் பாருங்க உங்களுக்கு புரியும். எது பெட்டர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க 2 டேங்க்ல. எது பெட்டர் அப்படின்னா ரெக்டாங்குலர் டேங்க் தான் வந்து பெட்டர். ஏன் அப்படின்னா, இதுல ஒரு பார்ட்டிகிள் இப்ப டிசைன் பண்ண இந்த டேங்க் வந்து பார்ட்டிகிள் 1 உள்ள அ இத வந்து நம்மளோட அழுக்கெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா, அந்த இத மட்டும் தான் டிசைன் பண்ணதுக்கானத மட்டும் தான் வந்து ரிமூவ் பண்ணும். அதுவே சேம் இது ரெக்டாங்குலர் டேங்க் வந்து இந்த 0.1 விட கம்மியா இருக்கக்கூடிய டஸ்ட்ட கூட ரிமூவ் பண்றதுக்கான கெப்பாசிட்டி அதுக்கு அதிகமா இருக்கு. அதனால 2 கம்பேர் பண்ணா எது எஃபெக்டிவா இருக்கும், யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெக்டாங்குலர் டேங்க் தான் எஃபெக்டிவா யூஸ் ஆகும். இங்க பாருங்க. தி ரீசன் ஃபார் சூஸ் எ ரெக்டாங்குலர் டேங்க். ஏன் ரெக்டாங்குலர் டேங்க நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்னா, அந்த பார்ட்டிகிள் சைஸ் வந்து சும்மா எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். 0.1, 0.2 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. லெஸ்ஸர் தென் த டிசரபிள் சைஸ். நம்ம ஒரு டிசைன் பண்ணிருக்கோம். 0.1க்கு டிசைன் பண்ணா, 0.1 வந்து ரிமூவ் பண்ணாது. எது? நம்மளோட சர்க்கிள் டேங்க். ஆனா, இந்த ரெக்டாங்குலர் டேங்க் வந்து அதையும் வந்து ரிமூவ் பண்ண பார்க்கும். பிகாஸ் ரெக்டாங்குலர் டேங்க் தான் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஈவன் இஃப் த டிசைன் ஃபார் எ 0.2 எம்எம்க்கு இருந்தாலும், த ரெக்டாங்குலர் மோர் எஃபெக்டிவ் தென் த சர்க்குலர் டேங்க். அதனால ரொம்ப முக்கியமானது இந்த வார்த்தை தான். இந்த 2 டேங்க கம்பேர் பண்ணும்போது எந்த டேங்க் வந்து பெட்டர்ன்னு கேட்டாங்கன்னா, ரெக்டாங்குலர் டேங்க் தான் வந்து செடிமெண்டேஷனுக்கு ரொம்ப ரொம்ப பெட்டரான ஒரு விஷயம். இங்க பாருங்க உங்களுக்கே புரியும் டயகிராமு. இதான் வந்து நம்மளோட ரெக்டாங்குலர் டேங்க்கு. இந்த ரெக்டாங்குலர் டேங்க்ல தண்ணி இங்கேருந்து வருது. ஃப்ளோ ஆகும்பொழுது பார்ட்டிகல்ஸ் இங்கேருந்து இந்த அவுட்லெட்டுக்கு போகக்குள்ளேயே, இங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட வெலாசிட்டி வந்து எது கம்மியா இருக்கும்? நம்மளோட செட்டிலிங் வெலாசிட்டி வந்து அதிகமா இருக்கும். அதனால செட்டில் ஆயிரும் பார்ட்டிகல்ஸ் கம்பேர் டூ ஃப்ளோயிங் வெலாசிட்டியோட. அப்ப நம்மளுக்கு வந்து பார்ட்டிகல்ஸ் எல்லாம் செட்டில் ஆயிரும். அப்ப கம்பேர் டூ அங்க இருக்க பார்ட்டிகல்ஸ் 100% எல்லாமே செட்டில் ஆக தான் பார்க்கும். அப்ப மினிமம் வெலாசிட்டி இந்த இடத்துல ஒரு டெர்ம கொண்டு வரோம். அந்த டெர்ம் பேர் என்ன அப்படின்னா, ஓவர்ஃப்ளோ ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓவர்ஃப்ளோ ரேட் அப்படின்னா மினிமம் செட்டிலிங் வெலாசிட்டி ஹேவிங் 100% செட்டிலிங். அதில இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டிகளும் 100% செட்டில் ஆகுறதுக்கு தேவையான மினிமம் வெலாசிட்டிய தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா, வி0ன்னு சொல்லுவோம். வி0னா ஃப்ளோயிங் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்ப 100% செட்டிலிங் ஆகுற வெலாசிட்டி இப்ப என்ன சொல்றோம்? அது வி0ன்னு சொல்றோம். வி0 என்னது? ஓவர்ஃப்ளோ ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுதான் இந்த கதையா இருக்கும். இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எஃபிஷியன்சி ஆஃப் ரெக்டாங்குலர் செடிமெண்டேஷனுக்கு இந்த ஃபார்முலா கேட்பாங்க. ஒண்ணும் இல்ல. நம்மளோட செட்டிலிங் வெலாசிட்டி டிவைடட் பை ஓவர்ஃப்ளோ ரேட் வெலாசிட்டி. அது இன்டு 100% போட்டா நமக்கு ஏன்னா எல்லா பார்ட்டிகிளும் செட்டில் ஆவறதுக்கான மினிமம் வெலாசிட்டி தான் என்னது? வி0. அது மேல எது? நம்மளோட செட்டிலிங் வெலாசிட்டி. அந்த பார்ட்டிகிள் எந்த வேகத்துல செட்டில் ஆகுதோ அதான் செட்டிலிங் வெலாசிட்டி. 2யும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா, எவ்வளோ எஃபிஷியன்சில அந்த அந்த பார்ட்டிகிள் வந்து செட்டில் ஆகுது அப்படிங்கிறது கேட்பாங்க. அப்ப இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு தான். எது? அப்ப செட்டிலிங் வெலாசிட்டிக்கான எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது? எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது? ஈட்டான்னு சொல்லுவாங்க. ஈட்டா ஈக்குவல் டூ விஎஸ் டிவைடட் பை வி0 இன்டு 100. இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? இத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இப்ப மேல ஒரு கொஸ்டின் விட்டுருக்கும். இப்ப ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின் சொல்றேன். இப்ப நம்ம எப்படி வாட்டர் சப்ளை ஆகுது? எதுக்கு அப்படின்னா ரூரல்ல அப்ளை பண்றாங்க அப்படின்னா, முதல்ல எதுலேருந்து இத நம்ம இன்னும் பார்க்கல. ஓவரால் டாபிக் எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். ஃபர்ஸ்ட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபில்டர் பண்ணாங்க. சாண்ட் ஃபில்ட்ரேஷன் பண்றாங்க. கொகுலேஷன், ஸ்லோ சாண்ட் ஃபில்டர் அதுக்கப்புறம் குளோரினேஷன் பண்றாங்க. ஏன்னா
கோகலேஷன் பார்ப்போம். ஆலும் போட்டு பண்ணுவோம். அடுத்து செடிமெண்டேஷன் பண்ணுவோம். அடுத்து வந்து ஸ்லோ சாண்ட் ஃபில்டர் பெட் யூஸ் பண்ணுறோம். அடுத்து குளோரினேஷன் பண்ணுறோம். ஏன்னா தண்ணி வந்து கிருமி வந்து குளோரினேஷன் பண்ணுறோம். அப்போ இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம வந்து மக்களுக்கு வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து ஆர்டர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? கொகலேஷன், ஃபொகலேஷன், செடிமெண்டேஷன் அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்லோ சாண்ட் ஃபில்டர் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் குளோரினேஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து மக்களுக்கு வந்து தண்ணியை கொடுக்குறோம். இந்த எஃபிஷியன்சி இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். இப்போ நான் இதெல்லாம் வந்து ஒரு ஃபார்முலாஸு. இது வந்து கான்செப்ட் கிடையாது. இந்த ஃபார்முலாஸ ஞாபகம் வச்சுக்கங்க. நான் எந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம்னு சொல்றேன். இதுல 2 ஃபார்முலா முக்கியம். இதுவரைக்கும் பார்த்த டேர்ம் என்னது? விஎஸ் ஒண்ணு பார்த்துருப்போமா? அந்த விஎஸ்ஸு, அந்த விஎஸ், வி நாட்டுக்கு. வி நாட்னா ஓவர்ஃப்ளோ ரேட். அந்த அதுக்கு, விஎஸ்க்கு, விஎஃப்க்கு. இந்த 3க்கான ஃபார்முலா மட்டும் நம்மளுக்கு முக்கியம். அது டெரிவ் பண்ணுறதுக்கான இது ப்ரொசீஜர். இப்போ பாருங்களேன், ஃப்ளோ வெலாசிட்டினா விஎஃப்ன்னு சொல்லுவோம். அது என்னது? லென்த் ஆஃப் த டேங்க். ஏன்னா ஃப்ளோ வெலாசிட்டி எவ்வளோ தூரம் எந்த ஃப்ளோல போகுது அப்படின்னா, லென்த் டிவைடட் பை டைமு. எவ்வளோ தூரம் போயிருக்க, எவ்வளோ டைமில் போயிருக்க அப்படி தான் சொல்லுவோம். அப்போ லென்த் ஆஃப் டேங்க் டிவைடட் பை டைம் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்? ஃப்ளோ வெலாசிட்டி கிடைக்கும். செட்டிலிங் வெலாசிட்டி வேணும் அப்படின்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா, எவ்வளோ ஹைட்லேருந்து அந்த பார்ட்டிகல் செட் ஆகுது, ஹைட்டு டிவைடட் பை அதோட டைம். அப்போ ஹைட் ஆஃப் எவ்வளோ ஹைட்டில் வந்து வருது, அது டிவைட் பண்ணிட்டு அதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிறது. அப்போ ஹச் டிவைட் பை டி. ஒரு டேங்க் இருக்குது அப்படின்னா அவங்க காட்டுறேன் பாருங்கள். இது ஹச். இந்த 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 ஹைட் இருக்குல்ல, இது வந்து ஹச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லென்த்து. பிரெத் இங்கிட்டு இருக்கும். இது வந்து பிரெத்து. ஓகேவா? இதை நம்ம பார்ப்போம். பின்னாடி டயக்ராம் பெருசாக போட்டிருப்பேன். இதான் வந்து நம்மளோட டயக்ராமில். அப்போ இந்த இப்போ செட்டிலிங் வெலாசிட்டி வேணும் அப்படின்னா எவ்வளோ ஹைட்டு, அதோட லென்த் இருந்தால் போதும். எவ்வளோ டைமில் ஆகுது, அப்போ டி. அப்போ இது 2யும் நம்ம ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா, ஏன்னா இதில் இதுலேயும் டி இருக்குது, இதுலேயும் டி இருக்குது, டைம் இருக்குது. டைமை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஃபார்முலா கிடைக்குன்னு இதான் கிடைக்கும். விஎஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது மட்டும் தான் ஏயில் கேட்பாங்க. மேலே பார்த்து எதுவும் தேவையில்ல. இது கேட்பாங்க ஏயில் கண்டிப்பாக. ஓகேவா? அப்போ இதில் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு பாருங்களேன். அப்போ விஎஸ் ஈக்குவல் டு விஎஃப் இன்ட்டு ஹச் டிவைடட் பை எல். ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எனக்கு மறந்துடும் அடிக்கடி. அதனால் எல் வந்து கீழே தரையில் இருக்கனால ஃப்ளாட்டாக இருக்குது. அப்போ தான் நிற்கும் அப்படிங்கிறதுக்காக நான் எல் இப்படி இருக்கா, அப்போ தரையில் வச்சா இதான் நிற்கும் அப்படிங்கிறதுக்காக எல்லை கீழே வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபார்முலா படிக்கும்போது எனக்கு எல்லு கீழே வருமா, ஹச் கீழே வருமானு எனக்கு மறந்து போயிடும். ஏன்னா ஹைட் டிவைடட் பை எல். ஓகேவா? ஹச்சுங்கிறது மேலேருந்து கீழே விழுற அந்த ஹைட்டு டிவைட் பை அந்த லென்த். அப்போ எல் வந்து கீழே இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இன்ட்டு விஎஃப். விஎஃப்னு என்னது? ஃப்ளோயிங் வெலாசிட்டி. இது போட்டோம் அப்படின்னா நமக்கு விஎஸ் வந்து கிடச்சிரும். ஓகேவா? விஎஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேவா? இதுதான் நம்ம இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது இதேமாதிரி விஎஃப்க்கு நம்ம பார்க்கணும்ல. விஎஃப்க்கு என்ன ஃபார்முலா பாருங்களேன். கியூ இன்ட்டு இப்போ ஒரு டேங்க் இருக்கா, இதுதான் டேங்க்னு வச்சுக்கோங்க. தண்ணி போகுதுன்னா எதெல்லாம் பார்ப்போம், இப்படி தானே பார்ப்போம். இந்த வியூவில் தானே பார்ப்போம். இந்த வியூவில் எது தான் கவர் ஆகுது, இந்த ஹச் கவர் ஆகுது, எல் கவர் ஆகுது, பிங்கிறது வரல. அப்போ என்னது? கியூ டிஸ்சார்ஜ் இன்ட்டு பி இன்ட்டு ஹச். அவ்வளோதான். பி இன்ட்டு ஹச். அதனால தான் பி இன்ட்டு ஹச். அதுவே நம்மளுக்கு செட்டிலிங் வெலாசிட்டி பார்க்குறோம்னா இப்படி தானே இருக்கும். அப்போ இப்படி இருக்கும் பொழுது, ஏன்னா செட்டிலிங் ஒரு இது இருக்குது அப்படின்னா இது மேலே தானே செட்டில் ஆகுது. இப்போ இப்போ ஒரு இதான் வந்து செடிமெண்டேஷன் டேங்க் அப்படின்னா மேலேருந்து பார்ட்டிகல் விழுவுது. இப்படி தானே விழுவும் இந்த டைரக்ஷனில். அப்போ கீழே விழுவும்போது நமக்கு என்ன தான் தெரியும்? இந்த பியும் இந்த எல்லுன்னு தானே தெரியும். அப்போ அந்த ஃபார்முலா வந்து பி இன்ட்டு எல்லு. அப்போ டிஸ்சார்ஜ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 2 ஃபார்முலா ரொம்ப முக்கியமானது. இப்போ 3 ஃபார்முலா நம்ம பார்த்துருக்கோம். முக்கியமானது இந்த இதுதான். விஎஸ் ஈக்குவல் டு விஎஃப் இன்ட்டு ஹச் டிவைடட் பை எல்லு. இன்னொன்று வந்து விஎஃப் என்ன கியூ இன்ட்டு பி இன்ட்டு ஹச். விஎஸ் அப்படின்னா கியூ இன்ட்டு டிஸ்சார்ஜ் இன்ட்டு பி இன்ட்டு எல்லு பிரெத்து. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஓகேவா? சரி, பிளைன் செடிமெண்டேஷன் மூலமா நம்ம எவ்வளோ பாக்டீரியா ரிமூவ் பண்ண முடியுதுன்னு கேட்டாங்கன்னா எஃபெக்டிவாக 70% ஆஃப் பாக்டீரியா நம்மளால ரிமூவ் பண்ண முடியுது. வெறும் பிளைன் செடிமெண்டேஷன் மூலியமாகவே நம்மளால எவ்வளோ பாக்டீரியாஸ் ரிமூவ் பண்ண முடியுது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸில் தானே பாக்டீரியா உட்காந்துருக்கும். அப்போ அந்த பாக்டீரியா எது மூலியமா 70% ஆஃப் பாக்டீரியா இது மூலியமா ரிமூவ் பண்ண முடியுதுன்னு கேட்பாங்க. இது ஃபார்முலா அதுதான் ஆஸ் யூசுவல். விஎஸ்ஸுக்கும் நாட்டுக்கும் ஒரே ஃபார்முலா தான். கியூ பி பி இன்ட்டு எல் தான். அப்போ இதுக்கு அதே ஓவர்ஃப்ளோ ரேட்டுக்கு அதே ஃபார்முலா தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கியூ இன்ட்டு பி இன்ட்டு எல் தான். 2க்கும் ஒரே ஃபார்முலா. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இது 2க்குமே சேம் ஃபார்முலா தான். வி நாட்டுக்கும் விஎஸ்க்கும் சேம் ஃபார்முலா. இது ஆனால் இது ஏஇல கண்டிப்பாக கேட்பாங்க. இதுதான் முக்கியமானது. இது வரைக்கும் நீங்கள் படித்ததை கூட காதில் கேட்கலனா கூட இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏலேருந்து கண்டிப்பாக விஷயம். பிளைன் செடிமெண்டேஷன் டேங்கோட எவ்வளவு ஓவர்ஃப்ளோ ரேட்டுன்னு கேட்பாங்க. அப்போ ஓவர்ஃப்ளோ ரேட்டு பிளைன் செடிமெண்டேஷன் டேங்க் எவ்வளவு? 12லேருந்து 18. இது m³ டே பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? இது எதில் கேட்டாங்கன்னா m³ பர் டே பர் மீட்டர் ஸ்கொயரில் கேட்டாங்கன்னா 12லேருந்து 18. அதுவே லிட்டர் பர் ஹவர் பர் மீட்டர் ஸ்கொயரில் கேட்டாங்கன்னா 500லேருந்து 750. ஓகேவா? அதுவே சிஎஃப்எஸ் என்னது? கொக்குலேஷன் செரிமேஷன் டேங்க். ஓகேவா? கொக்குலேஷன் செரிமேஷன் டேங்க்குக்கான ஃபார்முலா என்னது? 24லேருந்து 30. எதுக்கு? மீட்டர் பர் டே பர் மீட்டர் ஸ்கொயர்னா. அதுவே 1000லேருந்து 1250 லிட்டர் பர் ஹவர் பர் மீட்டர் ஸ்கொயர் இருந்துச்சு அப்படின்னா. ஓகேவா? புரியுதா? இது அடிக்கடி கேட்பாங்க. நல்லா இருந்துச்சுங்க. பிளைன் செடிமெண்டேஷன் டேங்க்னா எவ்வளவு? 12லேருந்து 18 மீட்டர் கியூப் பர்
பெர் மீட்டர் ஸ்கொயர். அதே லிட்டர் பெர் ஹவர் பெர் மீட்டர் ஸ்கொயர்ல கேட்டாங்கன்னா, 500 750. அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொக்குலேஷன் ஃபில்லிங் டேங்க் வந்து 224 30 மீட்டர் கியூப் பெர் பெர் மீட்டர் ஸ்கொயர்னா. அதுவே லிட்டர் பெர் மீட்டர் ஹவர் பெர் மீட்டர் ஸ்கொயர்ல கேட்டாங்கன்னா, 1000 1250. ஓகேவா? இது அடிக்கடி கேட்பாங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது ஈஸி தான். 6வது வாய்ப்பாடு தான். இங்க பாருங்களா, 1 6 2 12 3 18 4 24 5 30. அப்படி 6வது வாய்ப்பாடு அப்படியே வரும். ஓகேவா? இது 500 750 1000 1250. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ ஒரு டிசைன் வந்து பார்த்தாச்சு. அடுத்தது இதெல்லாம் டிசைன் பேராமீட்டர்ஸ். இதெல்லாம் வந்து கான்செப்ட் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. ஓகேவா? ஒரு மெமரி டேப்னே வச்சுக்கோங்களேன். அது வந்து டிடென்ஷன் டைம். டிடென்ஷன் டைம் அப்படின்னா என்னன்னா, அந்த பார்ட்டிகிள்ஸ் எவ்வளோ நேரம் வந்து தண்ணிக்குள்ள வந்து தங்கி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய டைம் பேர் தான் டிடென்ஷன் டைம். அப்போ அந்த ஒரு டேங்க் இருக்குன்னா, அந்த டேங்க்குக்குள்ள எவ்வளோ நேரம் அந்த பார்ட்டிகிள்ஸ் இருக்கு அப்படின்னா, 1 ட்ராப் ஆஃப் வாட்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் அது எவ்வளோ நேரம் வந்து அதுக்குள்ள ஹோல்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. அதுக்கான ஃபார்முலா என்னன்னா, வால்யூம் பர் டிஸ்சார்ஜ். எவ்வளோ வால்யூம் பர் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது தான். இப்போ ரெக்டாங்கிள் டேங்க்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஆஸ் யூசுவல் தான் வால்யூம் கண்டுபிடிக்கிற மாரி எல் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. அதே சர்க்குலர் டேங்க் இருந்துச்சு அப்படின்னா டி ஸ்கொயர் 0.011 டி ப்ளஸ் 0.785 ஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கேட்டதில்ல. ஜஸ்ட் சும்மா ஆனா பார்த்துங்க. நான் கேட்கலாம். ஓகேவா? ஆனா இது கேட்பாங்க. அப்போ நம்மளோட டிடென்ஷன் டைம் ஃபார் ஃப்ளைன் செடிமெண்டேஷன் டேங்க் எவ்வளவு? டிடென்ஷன் ஃபார் எவ்வளோ வந்து ஃப்ளக்குலேஷன் டேங்க் எவ்வளோன்னு கேட்பாங்க. அது 4லேருந்து 8 மணி நேரம். இது அடிக்கடி கேட்பாங்க. டிடென்ஷன் டைம் ஃபார் வந்து கொரோஷன் 2லேருந்து 4 மணி நேரம் இருந்தால் போதும். உங்களுக்கு புரியுதா? நம்ம சிஎஃப்எல்னு அது கொக்குலேஷன் ஃபோர்குலேஷன் அதில் வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணுறோம். கெமிக்கல் யூஸ் பண்ணுறதுனால வெறும் 2 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் இருந்தாலே போதும். எல்லா பார்ட்டிகளும் செட்டில் ஆயிரும். எதுவுமே கலக்காதனால அது 4லேருந்து 8 மணி நேரம் டைம் அதிகமாக தேவைப்படுது நம்மளுக்கு. ஓகேவா? அவ்வளவுதான். அடுத்தது ஃப்ளோ வெலாசிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஃப்ளோ வெலாசிட்டி அப்படின்னா எப்போதும் ஆஸ் யூசுவல் நம்மளோட டிஸ்சார்ஜ் டிவைடட் பண்ணிட்டு அதோட பிரெத் இன்ட்டு அதோட ஹைட் எவ்வளவோ அது போட்டா போதும். இதோட டைம் கேட்பாங்க. 0.3. ஆனா எதுக்கு? மீட்டர் பெர் மினிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தான் 0.3. அதே 5 எம்எம். அது எதுக்கு? எம்எம் பெர் செகண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 5 எம்எம். அதே வந்து மீட்டர் பெர் மினிட்ஸ்ல சொன்னாங்க அப்படின்னா 0.3 மீட்டர் பெர் மினிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ ஒரு டேங்கோட டைமென்ஷன் எவ்வளோ இருக்குன்னா 3 to 0.75 மீட்டரா இருக்கணும் டெப்த்து. இவ்வளோ வந்து இது வந்து ஆப்டிமம் டைமு. மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6க்கு மேல தாண்டி போயிருக்கக்கூடாது. மினிமம் 1.8 விட கம்மியாவும் போயிருக்கக்கூடாது. இதுதான் ஒரு டேங்க்கோட மினிமம் கேட்டாங்கன்னா 1.8 விட கம்மியா போயிருக்கக்கூடாது. மோர் தென் 6க்கு மேல போயிருக்கக்கூடாது. ஆப்டிமம் கேட்டாங்கன்னா 3 to 4.5. இது லென்த் பிரெத் ரேஷியோ கேட்டாங்கன்னா 2:4 ரேஷியோ அப்படிங்கிறதுல வந்து இருந்திருக்கணும். ஓகேவா? அப்ப இதுல வந்து இந்த 3மே ஒரு கொஸ்டின்ஸ் தான். அப்ப இதோட ரிடென்ஷன் டைம் எவ்வளவுன்னு சொல்லி கேட்பாங்க. ஓவர்ஃப்ளோ ரேட் ஃபார் பிளைன் செடிமெண்டேஷன் டேங்க், கொரோஷன் ஃபில்ட்ரேஷன் டேங்க் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ரிடென்ஷன் டைம் கேட்பாங்க. ஃப்ளோ வெலாசிட்டி எவ்வளோன்னு சொல்லி கேட்பாங்க. அதேமாதிரி ரிடென்ஷன் டைம் எவ்வளோ இந்த டைமென்ஷன் கேட்பாங்க. அது வந்து ரேஷியோ வந்து 2:4 ரேஷியோவில் இருக்கணும். மினிமம் வந்து 1.8, மேக்ஸிமம் 6, ஆப்டிமம் 3 to 4.5 மறந்துடக்கூடாது. ஓகே. அடுத்தது டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபிஷியன்சி. டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு ஒரு டேங்க் இருக்கு அப்படின்னா, நம்மளோட டேங்க் இருக்கு அப்படின்னா, இங்க வருத தண்ணி, இந்த பார்ட்டிக்கிள் இங்கேருந்து இங்க போகக்கூடிய ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இதான் வந்து ஃப்ளோ த்ரோ பீரியட்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளோ த்ரோ பீரியடு டிடென்ஷன் டைம் தெரியும். ஒரு பார்ட்டிக்கிள் எவ்வளோ நேரம் வந்து செட்டில் ஆயிருக்கு, அந்த இதுக்குள்ள இருக்கு, அந்த ஸ்ட்ரக்சர்க்குள்ள அப்படிங்கிறது வந்து டிடென்ஷன் டைம். அந்த இந்த பார்ட்டிக்கிள்லேருந்து இந்த பார்ட்டிக்கிளுக்கு போகக்கூடிய அந்த மினிமம் ஷார்ட்டஸ்ட் இத தான் நம்ம என்ன சொல்லணும்னா, ஃப்ளோ த்ரோ பீரியட்ன்னு சொல்லுவோம். இந்த ஃப்ளோ த்ரோ டிவைடட் பை டிடென்ஷன் டைம் போட்டா அப்படின்னா நம்மளுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபிஷியன்சி கிடைச்சிரும். ஓகேவா? இது 2ஓட ரேஷியோ தான். அப்ப ஃப்ளோ த்ரூ என்ன சொல்றாங்க பாரு. வென் இட் இஸ் an எம்ப்டி டேங்க் when the water filled with அந்த வாட்டர் ஃபில்லா இருக்கணும். ஏன்னா எம்ப்டி டேங்க்னா தண்ணி ரொம்பறதுக்கு ஒரு நேரம் ஆயிருக்கும். அத சொல்லக்கூடாது. வாட்டர் ஃபில்லா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த என்ன பண்றோம் அப்படின்னா, ஆல்ரெடி ஃபில்லுடு அந்த வாட்டரு அத எதுவுமே வந்து ஹோல்ட்லாம் பண்ணக்கூடாது. தண்ணி இங்கேருந்து இங்கிட்டு போகக்கூடிய ஷார்ட்டஸ்ட் சர்க்யூட் இருக்குல்ல, அந்த ஷார்ட்டஸ்ட் சர்க்யூட் அங்கேருந்து இங்க போகக்கூடிய ஷார்ட்டஸ்ட் சர்க்யூட்ட தான் நம்ம சொல்றோம். இங்கேருந்து பார்ட்டிக்கிள் இங்க போகக்கூடிய இந்த ஷார்ட்டஸ்ட் பார்ட்டிக்கிள தான் நம்ம டிஸ்டன்ஸ தான் என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்ம வந்து ஃப்ளோ த்ரோ பீரியட் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஃப்ளோ த்ரோ பீரியடோட டென்ஷன் டைம் போட்டா நமக்கு என்ன கிடைச்சிரும்? டிஸ்பிளேஸ்மென்ட் எஃபிஷியன்சி கிடைச்சிரும். இன்னொரு எஃபிஷியன்சி பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? அது என்ன எஃபிஷியன்சின்னு எதுக்கு? விஎஸ் டிவைடட் பை வி நாட் போட்டா அப்படின்னா ஒரு எஃபிஷியன்சி கிடைக்கும். ஓகேவா? அதுவும் கேட்பாங்க. டிஸ்பிளேஸ்மென்ட் எஃபிஷியன்சி இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது அடிக்கடி கேட்பாங்க. ஃப்ளோ த்ரோ பீரியட் பை டென்ஷன் டைம் இன்ட்டு 100. இது கூட கேட்க இந்த இதோட ரேஞ்ச் லிமிட் தான். டேட்டாஸ் தான் ஏஐஸ்ல கேட்பாங்க. அப்ப டேட்டாஸ் எவ்வளோ? 25லேருந்து 50% ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப நம்மளுக்கு வந்து எது கேட்பாங்க? டிஸ்பிளேஸ்மென்ட் எஃபிஷியன்சின்னு சொன்னாங்க அப்படின்னா, அதோட டிஸ்பிளேஸ்மென்ட் எஃபிஷியன்ட்னா ஃப்ளோ த்ரூ பீரியட் 40, டிடென்ஷன் டைம் 40. இது என்னன்னு தெரியும். இது 2க்குள்ள ரேஷியோ தான் டிஸ்பிளேஸ்மென்ட் எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். அதோட லிமிட் எவ்வளோ? 25லேருந்து 50% ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது சும்மா ஒரு டெர்ம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. வியர் லோடிங் ரேட்
ரேட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. ஒண்ணு சென்டர் ஃபீடிங், இன்னொன்னு பெரிஃபெரல் ஃபீடிங். சென்டர்லேருந்து தண்ணி உள்ளுக்கு வெளிய வரும். இன்னொன்னு வந்து வெளிய இருந்து உள்ளுக்கு தண்ணி போற மாரி இருக்கும். அவ்வளோதான். இதோட ஃபார்முலான்னு கேட்பாங்க. அது கேட்டாங்கன்னா டிஸ்சார்ஜ் பை π/t அவ்வளோதான். வியர் லோடிங் ரேட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, இதோட லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 300 தண்ணக்கூடாது. இது மட்டும் ஒரு வாட்டி ஏயில கேட்டுக்கங்க. 300 மீட்டர் கியூப் பெர் மீட்டருக்கு மேல தாண்டி பெறக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப எவ்வளோ இருக்கலாம்? அது வந்து பார்த்தீங்கன்னா, அதோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, Q/π/t. அது எந்த ரேஞ்ச் தாண்டி பெறக்கூடாதுன்னா 300 அப்படிங்கிறத ஞாபகம் மட்டும் வச்சுக்கங்க. இப்ப அடிக்கடி பார்த்தோம்னா சிஎஃப்எஸ்ன்னு. சிஎஃப்எஸ்ன்னு என்னது? இதான் கொகுலேஷன், ஃபெக்குலேஷன், செரிமினேஷன் டேங்க்கு. இப்போ கொகுலேஷன், ஃபெக்குலேஷன் டேங்க் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஓரளவுக்கு பெரிய பார்ட்டிகிள்ஸ் அதுவே செட்டில் ஆயிரும். ஆனா சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸ் வந்து மிதக்கும். அதுக்கு என்ன பண்றோம்னா, அந்த ஆலும் இது மாரி ஒரு கெமிக்கல கலக்கறது மூலியமா அந்த பார்ட்டிகிள்ஸ்லாம் ஒண்ணு சேர்ந்து பெரிய பார்ட்டிகிள் ஆகி அது செட்டில் ஆயிரும். அந்த ப்ராசஸ் பேர் தான் என்ன? கொகுலேஷன், ஃபெக்குலேஷன், செரிமினேஷன். கொகுலேஷன்னா அத போட்டு நம்ம கலக்குறோம். ஃபெக்குலேஷன்னா பெரிய பார்ட்டிகிள் ஆகி அதுவே வந்து கீழ செட்டில் ஆகுறது தான் வந்து நடக்கும். அதான் இந்த கதை. அப்ப இந்த கதையில நடக்கக்கூடிய அந்த எந்த இயக்கத்தின் மூலியமாக, எந்த ரூல் மூலியமா நடக்குது அப்படின்னு கேட்டா, ப்ரௌனின் மூவ்மெண்ட் ஆர் ஜிக்ஸாக் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பார்ட்டிகிள் தான் ஜிக்ஸாக் மூவ்மெண்ட் மூலியமா வந்து ஒண்ணு மோதி பெரிய பார்ட்டிகிள் ஆகி நம்மளுக்கு வந்து நடக்குது. இந்த கொகுலன்ட் இஸ் ஆடட். கொகுலன்ட் என்ன யூஸ் பண்றோம்? நம்ம வந்து ஆலம் வந்து இங்க யூஸ் பண்றோம். நெறைய பொருள் இருக்குது. அதுல ஏன் நம்ம ஆலம் யூஸ் பண்றோம்? அது ஏன் நமக்கு எஃபிஷியன்சியா இருக்கு? அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? இப்ப இந்த இந்த 3மே சேர்ந்து ஒரே டேங்க் நடக்கும். அது பேர் என்னன்னு கேட்பாங்க. அதான் கிளாரிஃபெக்குலேட்டர். கிளாரிஃபெக்குலேட்டர்னா என்னன்னு சொல்லி கேட்பாங்க. கிளாரிஃபெக்குலேட்டர்னா ஒரே டேங்க்ல கொகுலேஷன் நடக்கும், ஃப்ளக்குலேஷன் நடக்கும், செரிமெண்டேஷன் நடக்கும். அப்படி 3மே ஒரே டேங்க்ல அந்த ப்ராசஸ் நடந்துச்சு அப்படின்னா சிங்கிள் டேங்க்ல அது பேர் தான் என்ன சொல்லுவோம்? கிளாரிஃபெக்குலேட்டர்னு சொல்லுவாங்க. இங்க பாரு ஜெனரலி the 3 tanks are provided CFSs then the 3 operations are done in a single tank is called as a chloriflocculator அப்படின்னா chloriflocculator அப்படின்னா 3மே கொகுலேஷன், ஃப்ளக்குலேஷன், செரிமெண்டேஷன் 3மே வந்து நடக்கும். ஓகே. இப்போ கொகுலன்ட்டா யூஸ் பண்றது நம்ம எத யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டா, இந்த 4 பொருளுமே யூஸ் பண்ணலாம். ஆலம் யூஸ் பண்ணலாம், காப்பரஸ் யூஸ் பண்ணலாம், குளோரினேட்டட் காப்பரஸ் யூஸ் பண்ணலாம், சோடியம் அலுமினேட்டட் யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் நம்ம ஏன் வேர்ல்டு வைஸா வந்து ஆலம் யூஸ் பண்றோம்? அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்ப்போம். அலுமினியம் சல்பேட்ட தான் நம்ம ஆலம் அப்படின்னு சொல்றோம். அலுமினியம் சல்பேட்டுக்கான வாய்ப்பாடு ரொம்ப முக்கியமானது. Al2SO4 பிராக்கெட்ல 3 18 H2O ஓகேவா? வாட்டர் மாலிக்யூல்ஸ். காப்பரஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இது வந்து ஃபெரஸ் சல்பேட்ல தான் நம்ம சொல்லுவோம். இது ஃபெரஸ் சல்பேட், இது ஃபெரிக் சல்பேட் 2ம் குழப்பிக்கக்கூடாது. ஃபெரஸ் சல்பேட் வந்து பார்த்தீங்கன்னா, FeSO4 7 H2O ஓகேவா? இந்த வாய்ப்பாடு எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். பட் மறந்துரும். ஆனா, இதில ஒரு ரேஷியோ மட்டும் கேட்டிருக்காங்க ஏஇல 2019ல. எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, இந்த அலுமினியத்தோடதுக்கும் அதற்கு வரக்கூடிய அந்த ப்ராடக்ட்டோட 2யும் ரேஷியோ எவ்வளோன்னு சொல்லி கேட்பாங்க. அது வந்து 1.37 நெனைக்கிறேன். அந்த ரேஷியோ மட்டும் கேட்பாங்க. ஓகேவா? 2க்குள்ள ரேஷியோ கேட்பாங்க. ஓகேவா? இது மாரி 2 சம்முக்கு நான் ரேஷியோ மட்டும் போட்டிருக்கேன். சும்மா அத பார்ப்போம். ஓகேவா? அடுத்தது இப்போ வந்து குளோரினேட்டட் காப்பரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எது எது சேர்ந்தது? ஃபெரிக் சல்பேட்டும், ஃபெரிக் குளோரைடு இது 2ம் சேர்ந்தா நம்ம என்ன சொல்றோம்னா, குளோரினேட்டட் காப்பரஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே. இதுக்கான வாய்ப்பாடு Fe2SO4 3 பிளஸ் FeCl3ன்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? சோடியம் அலுமினேட் ரொம்ப காஸ்ட்லி. அதனால இத நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்றதில்ல. ஓகேவா? நம்ம வந்து எதுல நம்ம சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பார்க்கும்பொழுது, வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது எத யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஆலமும் குளோரினேட்டட் காப்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆனா, இங்க ட்ரிங்கிங் வாட்டருக்கு ஆலம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அது ஏன் 2க்குள்ள ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆலம் யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு என்ன ஆகும்னு சொல்லி கேட்டா, பிஹெச் வேல்யூ குறையும். அதனால சுண்ணாம்பு ஆட் பண்ணுவோம். ஆலம் யூஸ் பண்றதுனால மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஒரு பிஹெச் வேல்யூ குறையும். பிஹெச் வேல்யூ குறையும்னா சுண்ணாம்பு ஆட் பண்ணி பிஹெச் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்கும். ஓகேவா? இந்த காமன் கோவலன்ட்டா யூஸ் பண்றது என்னது அப்படின்னு சொன்னா, ஆலம் தான் யூஸ் பண்றோம். அதே வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்ல என்ன யூஸ் பண்ணோம்னா, ஃபெரிக் குளோரைடு யூஸ் பண்றோம். ஏன் ஃபெரிக் குளோரைடு நம்ம வாட்டருக்கு யூஸ் பண்றதுன்னு கேட்டா, லெஸ் டென்ஸு, ஹையர் டென்ஸா வந்து உருவாகும். அதாவது அழுக்கு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப திக்கா வர மாரி வரும். நம்மளோட இதில குடிக்கிற தண்ணிக்கு அந்த அளவுக்கு தேவையில்ல. அதனால ஆலம் யூஸ் பண்றோம். ஃப்ளாக் வந்து ஃபார்ம் ஆகும். இங்கேயும் ஃப்ளாக் ஃபார்ம் ஆகும். பிரச்சனை இல்ல. வால்யூம் ஆஃப் ஸ்லட்ஜ் ஹையா இருக்கும். இங்க வால்யூம் ஆஃப் ஸ்லட்ஜ் வந்து கம்மியா தான் இருக்கும். ஏன்னா, மீதி தண்ணிக்குள்ள கலந்தா எல்லாமே மெயினான ரீசன் என்னன்னா, தண்ணி கலரா மாறும். தண்ணி கலரா மாறுச்சுனா நம்ம குடிக்க மாட்டோம். ஏன்னா கேன்சர் வரும். அதனால தண்ணி கலரா மாறுதுனாலயே நம்ம வந்து என்ன பண்ணோம், ஃபெரிக் குளோரைடு யூஸ் பண்ணாம ஆலம் யூஸ் பண்றோம். ஆலம் யூஸ் பண்ணா தண்ணி வெள்ளையா தான் இருக்கும். கலர் மாறாது. சோடியம் அலுமினேட் யூஸ் பண்ணலாம். சோடியம் அலுமினேட் வந்து பார்த்தீங்கன்னா, வெரி காஸ்ட்லி. அதனால நம்ம அது ஜெனரலா யூஸ் பண்றதில்ல. மத்தபடி அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்ல. இப்ப நம்ம தண்ணீல ஆலம் யூஸ் பண்ணா என்னென்ன ப்ராப்ளம் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெம்பரரி ஹார்ட்னஸ் வந்து என்னவா மாத்திரும்னா, பெர்மனன்ட் ஹார்ட்னஸா மாத்திரும். இதுதான் இப்ப நம்ம பார்க்க போற ஒரு பேஜ் பார்ப்போம். அதுக்கு எல்லாத்துக்கும் இதான் வந்து கன்க்ளூட் ரொம்ப முக்கியமானது. டெம்பரரி ஹார்ட்னஸ் வந்து பெர்மனன்ட் ஹார்ட்னஸா மாத்திரும். அதுக்கப்புறமேட்டு அலுமினியத்த வந்து பார்த்தீங்கன்னா, அலுமினியம் ஹைட்ராக்சைடா மாத்திருது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆலம் வந்து பிஹெச் வேல்யூவ குறைச்சு விட்டுருது. அதனால லைம் ஆட் பண்ணி நம்ம பிஹெச் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ற மாரி இருக்கு. ஓகேவா? அப்ப ஆல்மோட வாய்ப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, Al2SO4 × 3 × 18 H2O
H2O அதோட நம்ம வந்து கால்சியம் பைகார்பனேட் ஆட் பண்ணுறோம். 3Ca இந்த இடத்துல வந்து டெம்பரரி ஹார்னஸா தான் இருக்கும். ஆனா அதோட பை ப்ராடக்ட் என்னவா வருது? பெர்மனன்ட் ஹார்னஸ் அது கால்சியம் சல்பேட்டா மாத்துது. அப்ப பெர்மனன்ட் ஹார்னஸ் டெம்பரரி ஹார்னஸா பெர்மனன்ட் ஹார்னஸா மாத்துது. இங்க வெறும் அலுமினியமா இருக்குது. இங்க அலுமினியம் ஹைட்ராக்சைடா மாறிடுது. வாட்டரோட வினைபுரிஞ்சு pH வேல்யூ டிக்ரீஸ் பண்ணுது. ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்தாலே pH வேல்யூ டிக்ரீஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். கார்பன் டை ஆக்சைடு வருதா அப்ப pH வேல்யூ டிக்ரீஸ் பண்ணுது. இந்த 3யும் நம்ம என்ன பண்ணியாச்சு மேலேயே வந்து பார்த்தாச்சு. இதுதான் வந்து இதுக்குள்ள நடக்குது. அததான் இங்கே என்ன சொல்லியிருக்கேன். இந்த ஆலம் ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த நோ சேஞ்சஸ் இன் அமௌண்ட் ஆஃப் இன்ஸ்டன்ட் என்னவா மாறுது? கார்பனேட் அதுதான் நல்லா இது க பெர்மனன்ட் ஹார்னஸ டெம்பரரி ஹார்னஸா மாத்துது. அதான் கார்பனேட் ஹார்னஸ நான் கார்பனேட் ஹார்னஸா மாத்தி விட்டுருது. அது மட்டும் இல்லாம pH வேல்யூ டிக்ரீஸ் பண்ணிருது. ஓகேவா? அப்ப வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ண வேண்டியது? சுண்ணாம்பு ஆட் பண்ண வேண்டியதா இருக்குது. இது வந்து எதுக்கு சூட்டபிளா இருக்குன்னா, எந்த pH வேல்யூக்கு 6 to 8.5 இதான் ட்ரிங்கிங் வாட்டரோட pH வேல்யூ நம்ம படிச்சிருப்போம். 6.1 to 8.5 வரைக்கும் வந்து இந்த யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து லைம் ஆட் பண்ணோம்னா pH வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். ஆல்மண்ட் டோசஸ் ஆப்டிமம் அப்படிங்கிறது 7 to 85 மில்லிகிராம் பர் லிட்டர் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனா ஆப்டிமம்னு கேட்டாங்கன்னா 17 இது கொஸ்டின் கேட்பாங்க. ஆப்டிமம் ஆலம் எவ்வளோன்னு கேட்டா 17 மேக்ஸிமம் எவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம் 7லேருந்து 85 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஆலம் கண்டுபிடிக்கிறதுக்கான எவ்வளோ ஆப்டிமம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்ட் பேர் வந்து சார்ட் டெஸ்ட்டு. சார்ட் டெஸ்ட் எப்படி பண்ணுறாங்க? ஆப்டிமம் கோகுலன்னு கண்டுபிடிக்கிறது சார்ட் டெஸ்ட் மூலியமாக கண்டுபிடிக்கிறாங்க. இது மாதிரி 5 ஸ்பீக்கர் இருக்கும். 5லேயே ஆலம் ஒவ்வொன்றா போட்டு கலந்து சுத்த விடுவாங்க. முதல்ல வந்து ஃபாஸ்ட்டாக சுத்த விடுவாங்க. 100லேருந்து 120 ஆர்பிஎம்மில் வந்து வேகமாக 30 செகண்ட்லேருந்து 3 செகண்ட் வரைக்கும் ஓட விடுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபக்குலேஷன் பண்ண விடுவாங்க. ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ அப்படின்னா 1 to 3 ஆர்பிஎம்மில் வந்து ஒரு 1/2 மணி நேரம் சுத்த விடுவாங்க. அடுத்தது செரிமெண்டேஷனுக்கு வந்து 1 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. இதெல்லாம் பண்ணி முடிக்கிறது மூலமா நம்மளுக்கு ஆப்டிமம் எவ்வளோ பாயிண்ட்டில் கிடைக்குது அப்படிங்கிறத நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியுது. ஓகேவா? இது மூலியமா சார்ட் டெஸ்ட் மூலியமா தான் நம்ம எதை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, நம்மளோட ஆப்டிமம் ஆளுமை எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஒரு ரேஷியோ இருக்குது. என்ன ரேஷியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் சொன்னல ஒரு சம் கேட்டாங்க 2019 அப்படின்னு. இதான் இது நம்மளோட வாய்ப்பை நம்மளுக்கு தெரியும். Al2SO4 3 18H2O + 3CaHCO3 இது மூலியமா அப்போ இதுக்கான மாலிகுலர் வெயிட்ஸ்லாம் கண்டுபிடிங்க. Al2க்கு எவ்வளோ 27 இன்னும் 2 அப்போ 54 SO4 Sக்கு வந்து 32 O4 Oனா 16 அது இன்ட்டு 4 இதெல்லாம் போட்டு வெளியே ஒரு 3க்கு முன்னால் மல்டிப்ளை பண்ணால் 288 H2O H அப்படிங்கிறது வந்து 1 அதை 2 பண்ணால் 2 கிடச்சிருமா 2 ஓங்கிறது 16 அப்போ 18 மொத்தம் அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் 324 வருது. அப்போ எல்லாத்தையும் கூட்டினா 666 வருது. அல்கலினிட்டி அதுலேருந்து வரக்கூடிய அந்த டெம்பரரி ஹார்னஸ் 3A Ca2H O3 × 2 அப்போ இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 486 கிடைக்கும். 2யும் டிவைட் பண்ணால் 1.37 கிடைக்கும். இதை தான் கேட்டாங்க. இப்போ 2க்குள்ள ரேஷியோ அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க 1.37 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஓகேவா? அடுத்தது எக்ஸாம்பிள் ஃபார் கம்பைன் அவைலபிள் குளோரினேஷன் கேட்பாங்க. கம்பைன் குளோரினேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா NH2Cl + NHCl இதான் வந்து கம்பைன் அவைலபிள் குளோரின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கம்பைன் அவைலபிள் குளோரின் என்ன அப்படின்னா NH2Cl + NHCl2 இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது நம்ம வேற என்ன பார்த்தோம்? ஆலம் இல்லாமல் காப்பரஸ் பார்த்தோம். காப்பரஸ் ஏன் யூஸ் பண்ணுறோம்னா அது கலரை காசு பண்ணும். அதனால் யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் எதுக்கு அது பெஸ்ட்டாக சூட்டபிள் ஆகும்? pH வந்து 8க்கு மேலே இருந்தால் தான் சூட்டபிள். நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் வந்து 6 to 8 தான். அதனால் வந்து அதுக்கு 8க்கு மேலே போயிடுது pH வேல்யூ. அதே குளோரினேட்டட் காப்பரஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னென்னா FeCl அது Cl2 + Fe2SO4 இது 2 கம்பைன் ஆனது தான் குளோரினேட்டட் காப்பரஸ். இது காஸ்ட்லியர் தென் த காப்பரஸ். இதை கம்பேர் பண்ணும்போது இது காஸ்ட்லி. அப்புறமேட்டு இட் வாஸ் பெஸ்ட்டு எப்போ தான் pH வேல்யூ 8க்கு மேலே இருக்கணும். இல்லை அப்படின்னா 6 கம்மியாக இருக்கணும். அப்போ ட்ரிங்கிங் வாட்டர் கரெக்டாக எஃபெக்டிவாக இல்லை. அதனால் இதை யூஸ் பண்ணுறதில்ல. ஓகேவா? இப்போ இதே மாதிரி தான் இதுக்கு ஒரு ரேஷியோ போடலாம். இந்த ரேஷியோ போட்டிங்க அப்படின்னா 1:1 7.8ன்னு வரும். அதே தான் மாலிகுலர் வெயிட்ஸ் எடுத்துக்கிறோம். இதோட மாலிகுலர் வெயிட் எவ்வளவு FeSO4 இப்போ FeSO4 × 7H2O இதுக்கெல்லாம் கண்டுபிடிக்கணும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா Feக்கு எவ்வளோ 56 Sக்கு 32 O4க்கு வந்து பார்த்தீங்கன்னா 16 × 4 இதெல்லாம் போட்டால் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்குது 152 கிடைக்கிறது. 7 × H2O H2க்கு வந்து 2 ஓக்கு வந்து 16 × 7 126 ரெண்டையும் கூட்டினா அப்படின்னா நம்மளுக்கு 1668 கிடைக்குது. அதோட 6 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இதோட காப்பரஸ் எடுக்கிறோம். அப்போ காப்பரஸ்ன்னு பார்க்கும்போது 3Cl2 Cl2க்கு 35 இதோட 2 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். வெளியே ஒரு 3 இருக்குது. இதெல்லாம் பண்ணால் 210 இது 2க்கும் ரேஷியோ எடுத்து நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது 1:7.8 அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ரேஷியோ கிடைக்குது. கேட்கலாம். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? கடைசி ஃபைனல் டேட்டாவாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா ஒவ்வொரு டேட்டாவும் எடுத்து போடணும். ஏயில் நம்மளுக்கு ஒரு டைம் அதில் போட முடியலன்னா சப்போஸ் இதையாவது ஞாபகம் வச்சுக்கிங்க அப்படின்னா பார்த்த மாதிரி இருக்குன்னு போட்டுருந்தோம். சோடியம் அல்மெட்டியா நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. இட் இஸ் ஒர்க் ஆல் pH எல்லா pHலையும் ஒர்க் ஆகுது. அப்புறம் என்ன அப்படின்னு யோசிப்போம். காஸ்ட்லியர் அவங்க தான் அதர் கோகுலண்ட் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி ரொம்ப காஸ்ட்லி. அதனால நம்ம யூஸ் பண்ணுறதில்ல அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் சூடோ ஹார்னஸ் வந்து உருவாக்கி விட்டுரும். சூடோ ஹார்னஸ் உங்களுக்கு தெரியும் Na அதை வந்து தனியாக பிரித்து விட்டு உருவாக்கி விட்டுரும். ஓகேவா?
இதனால தான் வந்து நம்ம வந்து செடிமெண்டேஷனுக்கு இதில பார்த்ததுல பெஸ்ட்டா நம்ம எத யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஆல்பம் தான் யூஸ் பண்ணுறோம். வேர்ல்டு வைட் ஃபுல்லாவே நம்ம வந்து ஆல்பம் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்து இப்ப என்ன பார்க்கணும்னா, வெலாசிட்டி கிரேடியன்ட்னு ஒரு கன்டென்ட் இருக்கு. ஒரு டாபிக் இருக்கு. தனி டாபிக்ஸ் எது செடிமெண்டேஷன்ல இருந்து அத விட்டு தானே நம்ம வந்து என்ன பண்றோம், சுத்த விடுறோம். அந்த செடிமெண்டேஷன்ல சுத்தும்போது நமக்கு என்ன ஆகுது, அந்த பார்ட்டிகிள்ஸ்லாம் ஒரு பெரிய பெரிய பார்ட்டிகிள்ஸா ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு வந்து அ செட்டில் ஆகுது. அப்ப அது சுத்துறதுனால தான் இது கேட்பாங்க. அப்ப வெலாசிட்டி கிரேடியன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான இதோட யூனிட் மட்டும் கேட்பாங்க. -1 அதாவது 1 பவர் செகண்ட்னு அர்த்தம். அதனால வந்து இது வந்து எஸ் மை பவர்ல -1 அப்படின்னு சொல்லுவோம். இந்த செகண்ட் அதான் பர் செகண்ட் இது ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ யூனிட் பர் வெலாசிட்டி வெலாசிட்டி கிரேடியன்ட் கேட்டாங்கன்னா எஸ் பவர்ல -1 பர் செகண்ட் 1 பை செகண்ட் கூட சொல்லிக்கலாம். ஓகேவா? இதான் அதோட வெலாசிட்டி. வெலாசிட்டி கிரேடியன்ட் மோரா இருந்துச்சு அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். வெலாசிட்டி கிரேடியன்ட் வந்து 0வா இருந்துச்சு அப்படின்னா நோ மிக்சிங்கே நடக்கல சொல்லி அர்த்தம். ஓகேவா? இதுதான் வந்து இதில முக்கியமானது. இப்ப இது வந்து இதெல்லாம் சும்மா ஞாபகம் வச்சுக்கங்க. ரேபிட் மிக்சிங் நடக்கிறதுக்கான ரேஞ்ச் எவ்வளோன்னு கேட்டாங்க அப்படின்னா 30,000லேருந்து 60,000 இருந்திருக்கும். இதுக்கு நோ யூனிட். அதுவே ஃப்ளக்குலேஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஃப்ளக்குலேஷன் கண்டுபிடிக்க G = 20 ம் இ மை 20லேருந்து 80 S⁻1 இது வந்து சும்மா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. G = P/μ/V பவர்ல வந்து ரூட் அதாவது 1/2ன்னு சொல்லி போட்டுக்கலாம். Pனா பவர் அப்ளை எவ்வளோ பவர் அப்ளை பண்ணுறாங்க சுத்துறதுக்கு. அப்படிங்கிறது தெரியும். டைனமிக் விஸ்காசிட்டி. விங்கிறது வால்யூம் ஆஃப் டேங்க். இதெல்லாம் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதே பி வேணும் அப்படின்னா மீதி அங்கிட்டு போயிருக்கும். அப்போ ஜியோட இங்கே இருக்க ரூட் அங்கிட்டு போனால் ஸ்கொயராக மாறிடும். இங்கே இருக்கிற வியும் வால்யூம் அங்கிட்டு போச்சு அப்படின்னா டைனமிக் விஸ்காசிட்டி இன்ட்டு வால்யூம் அங்கிட்டு போயிடும். அப்போ இதுனா அப்ளை ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இது வரைக்கும் சம் கேட்டதில்லை. ஆனால் இந்த ஃபார்முலா இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுங்க. சேம் டைம் G = இந்த 20 × 80 S⁻1 இது சாயிலையும் வரும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் வந்து டேட்டாஸ் இதெல்லாம் வந்து ஃபார்முலா மாரி. இத ஞாபகம் வச்சுக்கங்க. இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இது சும்மா ஒரு சின்ன கான்செப்ட் பேஸ்டா நீங்க G வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எதுக்கு அப்படின்னா டென்ஸுக்கும் டைமுக்கும் போடுறோம். நமக்கு இந்த G அதிகமாக அதிகமாக நம்மளோட டென்ஸான ஃப்ளோ கிடைக்கும். T கம்மியாகும் லைட்டரான ஃப்ளோ கிடைக்கும். டைம் அதிகமாச்சுன்னா லார்ஜான ஃப்ளோ கிடைக்கும். டைம் கம்மியாச்சுன்னா ஸ்மாலர் ஃப்ளோ கிடைக்கும். இப்போ 2யும் கம்பேர் பண்ணி சொல்லுங்களேன். இப்போ G அதிகமா இருக்கு, T அதிகமா இருக்குன்னா டென்ஸான ஃப்ளாகு, லார்ஜான ஃப்ளாக் கிடைக்கும். அதே G அதிகமா இருக்குன்னா டென்ஸ் கிடைக்கும். கம்மியாச்சு அப்படின்னா ஸ்மாலர் ஃப்ளாக் தான் கிடைக்குது. இது கம்மியாச்சுன்னா லைட்டர் ஃப்ளாகு, இதுக்கு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா லார்ஜர் ஃப்ளாக்கு. அப்போ G கம்மியாகுது அப்படின்னா லைட்டரு, Tயும் கம்மியாகுது அப்படின்னா ஸ்மாலர் ஃப்ளாக். அவ்வளோதான். இது வந்து ஒரு வாட்டி சும்மா மாடல் கொஸ்டின்ஸ் இது மாதிரி இதில் வந்து சில இன்ஸ்டியூட்ல கேட்பாங்க. ஓகேவா? அதுக்கு யூஸ் ஆகும். ஆனா இது கேட்கலாம். சும்மா ஞாபகம் வச்சுக்கங்க. அப்போ ஓவராலா நம்ம இது என்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து நம்ம என்ன பார்ப்போம்னா, ஃபில்ட்ரேஷன பத்தி பார்ப்போம். ஓகேவா? அடுத்து வந்து ஃபில்ட்ரேஷன் பார்க்கணும். ஃபில்ட்ரேஷன் பார்த்தோன்னா டிஸ்இன்ஃபெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னாவே ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து வாட்டர் கம்ப்ளீட் ஆயிரும். வாட்டர் சப்ளை. ஓகேவா? அப்போ இப்போ பார்த்தது என்னது ஃபர்ஸ்ட்டு முதல்ல வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பிளான்ட் பார்க்குறோம். அப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு எந்தெந்த தண்ணி எப்படி கடல் தண்ணி எப்படி பண்ணணும், வாட்டர் கடல் தண்ணி எப்படி பண்ணணும், ரிவர் வாட்டர்னா எப்படி பண்ணணும், லேக்னா எப்படி பண்ணணும் இதெல்லாம் பார்த்தோம். அதில் சில மிஸ்டேக் ப்ராசஸ் பின்னாடி பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங்கிற ஒரு ப்ராசஸ் பார்த்தோம். எந்த ஆங்கிள்ல சார்ஜ் வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்க்ரீனிங் அப்புறம் செட்டில்மெண்ட் பார்த்தோம். செடிமெண்டேஷன் ஆகுறதுக்கு வந்து பிளெயின் செடிமெண்டேஷன் என்ன, இன்டர்மீடியேட் ஃப்ளோ என்ன, கன்டினியூஸ் ஃப்ளோ செடிமெண்டேஷன் டேங்க்னா என்ன, அதில் இருக்க 2 டைப் என்ன, ரெக்டாங்குலா, சர்க்கிளா, அதில் எது பெஸ்ட்டு, அதில் வந்து நம்ம ரெக்டாங்குலர் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி பார்த்தோம். ஏன் பெஸ்ட்டு எல்லாமே பார்த்தோம். நம்ம டிசைன் பண்ண பார்ட்டிகிள்ஸோட கம்மியான பார்ட்டிகிள் கூட செட்டில் பண்ண அது பார்க்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கிரேடியன்ட் வெலாசிட்டினா என்ன, அதுக்கப்புறம் ஒரு 3 டிசைன் ஃபேக்டர் பார்த்தோம். விஎஸ், V0, விஎஃப். விஎஸ் அந்த ரேஷியோ எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டு எஃபிஷியன்சி எவ்வளோ 25லேருந்து 50% இருக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு அதுக்கான ஃபார்முலா என்ன, விஎஸ்ஸுக்கான ஃபார்முலா என்ன, விஎஃப் இன்ட்டு H/L. இன்னொன்று ஃபார்முலா பார்த்தோமே விஎஸ்னா என்னது, வெறும் விஎஸ்ஸுக்கும் V0க்கும் ஒரே ஃபார்முலா என்ன பார்த்தது, அது வந்து Q/H/L. ஓகேவா? அது L/B ஞாபகம் இருக்கா? அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா Q இன்ட்டு அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து B/L பார்த்தோம். இது ஞாபகம் இருக்கா? இந்த ஃபார்முலா பார்த்தோம். இது மாரி வந்து நம்ம நிறைய ஃபார்முலா பார்த்தோம். அடுத்து வந்து அதுக்கான எவ்வளோ ரேஞ்ச் இருக்கணும் ஓவர்ஃப்ளோ ரேட்டோட ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 18லேருந்து 24 அதோட இதில லிட்டர் பெர் ஹவர்ல சொல்லும்போது 500லேருந்து 750 அதுவே 1000லேருந்து 1250 இது 24லேருந்து 30 இது மாதிரி ரேஷியோ பார்த்தோம். டியூரேஷன் டைமுக்கான ரேஷியோ பார்த்தோம். 4லேருந்து 8 மணி நேரம், 2 டூ 4 மணி நேரம் பார்த்தோம். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸா பார்த்தோம். அடுத்தது இது மாரி வந்து சில முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் கடைசியா இந்த ஃபார்முலா பார்த்தோம். ஸ்டோக்ஸ்ல இந்த இதுக்கு வந்து வேலிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ஃபார்முலா வச்சு இந்த கான்செப்ட் என்ன வருது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபில்ட்ரேஷன்னா என்ன? இத பத்தி நம்ம ஃபுல் டீட்டெயிலா பார்ப்போம். ஓகேவா? இன்னொரு ஒரு 3, 4 கிளாஸ்ல நம்ம முடிச்சிடலாம். ஓகேவா? வாட்டர் சப்ளைவ.